ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி வாஞ்சிநாதன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ வெரி ஹாப்பி தமிழ் நியூ இயர் டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. நீங்க அனைவருமே நல்லா பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க. உங்களோட வேண்டுதல்கள் அனைத்தையுமே நீங்க கடவுள்கிட்ட கோரிக்கைகளா வச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நானும் கடவுள்கிட்ட உங்களுக்காக வேண்டிக்கிறேன். உங்களோட பிரார்த்தனைகள், கோரிக்கைகள் அனைத்துமே கடவுளிடம் ஆசி பெற்று எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். வாங்க இந்த வீடியோல நம்ம என்ன அப்படின்றத பார்ப்போம். தமிழ் நியூ இயர் vlog தான். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா இருக்கிறதுனால பாக்குறவங்களுக்கு போர் அடிக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக 2 பார்ட்டா இந்த வீடியோவை நான் பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்ப்பீங்க. 2வது பார்ட்ல ஆஸ் யூஷுவல் தமிழ் நியூ இயருக்கான என்னோட பூஜை முறைகளை தான் நீங்க பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் அன்னைக்கு லீவ் தான் ஆக்சுவலாக எனக்கு. ஏன்னா சண்டே தான் இல்லைங்களா, மண்டே நமக்கு தமிழ் நியூ இயர். அதனால சண்டே எல்லா வேலையுமே நான் வீட்டில் ஆல்ரெடி ப்ரிப்ரேஷன்ஸ் வேலை எல்லாமே முடிச்சுட்டு ஈவினிங் நான் கடைக்கு போயிருந்தேன். ஏன்னா பழம்லாம் வாங்கணும் இல்லைங்களா, சித்திரக்கனி காணுதலுக்கு நம்ம நைட்டே தான் பழம்லாம் வச்சுட்டு மறுநாள் காலையில் கண் விழிப்போம். ஸோ அதுக்காக இங்கே நியர்பை இருக்க பழமுதிர் சோலைக்கு நான் போயிருந்தேன். நான் போகும்போதே கொஞ்சம் பிளான் பண்ணி போயிருந்தேன். வீட்டுக்கு தேவையான சில திங்ஸும் நம்ம வாங்கிட்டு வரலாம். தட் மீன்ஸ் ஃப்ரூட்ஸு இல்லை வேறு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா வீட்டுக்கு தேவையானது வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போயிருந்தேன் என் ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டு. பட் ஆனால் அங்கே நான் லேட்டாக போனதா என்னன்னு தெரியல. எனக்கு ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே கிடைக்கல. ஸோ பூஜைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். இடையில பாப்பாவுமே அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ வீட்டுக்கு எனக்கு கொஞ்சம் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால சம்மர் தாங்கலைங்க, கொஞ்சம் ஸ்வெட்டிங்காக இருந்துச்சு. சரி குளிச்சுட்டு பூஜைக்கு தேவையானதை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகி வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமா நான் என்னோட வேலையை இம்மிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட இருந்த கொஞ்சம் அமௌண்ட்டை நான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம ரூபா நோட்டுகள், நாணயங்கள் எல்லாமே வைப்போம் இல்லைங்களா. ஸோ அது என்கிட்ட இருந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சிருக்கேன். அது 500 ரூபாய், 100 ரூபாய், 50 ரூபாய் என்ன இருக்கோ அதை நம்ம வைக்க போறோம். ஸோ அதை வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்கிட்ட இருந்த என்னோட ஜுவல்ஸ், என்னோட பாப்பாவோட ஜுவல்ஸ், என் ஹஸ்பண்டோட ஜுவல்லு எல்லாத்தையுமே பால்ல கழுவி அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில கழுவி, ஏன்னா எல்லாமே யூஸ் பண்ண பொருட்கள் இல்லைங்களா. ஸோ அதனால சுத்தமா பூஜைக்கு வைக்கணும் அப்படின்றதுக்காக பால்ல வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில ஒரு 2 முறை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சேன். என்கிட்ட கொஞ்சம் கோல்டு காயின் இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன், என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் எதனா சேவிங்ஸாக இருந்துச்சுன்னா உடனே அதை கொண்டு போய் கொடுத்துட்டு நான் கோல்டு காயினை பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். ஸோ அதை நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் என்கிட்ட இருந்துச்சு. அதையும் நான் பார்த்தீங்க அப்படின்னா பூஜைக்காக வச்சுருந்தேன். என்கிட்ட எப்போவுமே பூஜைக்கு மற்ற யூஸ்க்காக வெள்ளி காயின்ஸும் வச்சுருப்பேன். அந்த வெள்ளி காயின்ஸுமே அதில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பழங்கள் ஆல்ரெடி வச்சுட்டேன். பழம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கணி, மா, பலா, வாழை. அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த பழங்களை நீங்கள் வைக்கலாம். நான் எனக்கு வாங்கினது ஆப்பிள், மாம்பழம், அதுக்கப்புறம் பலாப்பழம், வாழைப்பழம் வாங்கினேன். என்கிட்ட ஆல்ரெடி மாதுளம்பழம் வீட்டில் இருந்துச்சு, அதுவே நான் வச்சுட்டேன். நான் இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகும் போதே க்ராசரிக்கு பிளான் பண்ணி க்ராசரி எல்லாம் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் நியூ இயர் மிட் ஆஃப் த மந்த்தில் வரும். ஏற்கனவே நான் மந்த்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எப்போவுமே ஒவ்வொரு மந்த்துமே நான் ஸ்டார்ட் ஆகும் போது க்ராசரி எல்லாமே நான் வாங்கிடுவேன். அந்த மாதிரி எல்லாமே நான் வாங்கிட்டேன். பட் ஆனால் அதுலேருந்து எனக்கு பூஜைக்கு எடுத்து வச்சு யூஸ் பண்ண எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஆல்ரெடி அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதை கொண்டு போய் மறுபடியும் பூஜையில் வைக்கணுமா அப்படின்ட்டு. சரி நான் என்ன பண்ணேன், இங்கே நியர்பையில் அண்ணாச்சி கடைலாம் இருக்கும் இல்லைங்களா, அங்கே நான் போயிட்டு, ஏன்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி போனீங்கன்னா தான் உங்களால் கம்மி குவான்டிட்டியில் வாங்க முடியாது. பட் இந்த மாதிரி அண்ணாச்சி கடைங்கள்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா கம்மியான குவான்டிட்டிலே நீங்கள் பொருளை வாங்கலாம். ஸோ நான் அங்கே போயிட்டு பூஜைக்கு வைக்கிறதுக்காக தேவையான ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் உப்பு பேக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நான் உப்பு தீபம் ஏற்றுவேன். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உப்பு தீபம் ஏற்றுவேன். ஸோ எனக்கு கண்டிப்பாக அது தேவைப்படும் அப்படின்றதுனால ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே நான் கல்லுப்பு வாங்கிட்டேன். ஸோ அன்றைக்கி வாங்குறதும் நல்லதும் கூட அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வாங்கிட்டேன். ஸோ கல்லுப்பெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு, கல்லுப்பு, வெல்லம், புளி, பச்சரிசி. இது கம்பல்சரி வைக்கணும். ஏன்னா இந்த தானியங்கள்லாம் நம்ம அன்றாட உணவுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் கம்பல்சரி வைக்கணும். அதனால இதை எல்லாமே நான் வச்சுட்டேன். மஞ்சள் நான் தனியாக வச்சிருக்கேன். அது வீடியோ கிளிப்பிங் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சுட்டு இது 3rd பிளேட். மொத்தமாக நான் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 பிளேட் நான் எனக்கு வச்சேன். 5 தட்டுகள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி வச்சேன்.
இன்னொரு தட்டு என்னோட குலதெய்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பச்சையம்மன். இதுக்கு முன்னாடி நீங்களும் பார்த்துருப்பீங்க வீடியோஸில். நான் தனியாக அவங்களுக்கு படம் வச்சு, ஏன்னா எங்களுக்கு உருவப்படம் வச்சு வழிபாடுற பழக்கம் இருக்குன்றதுனால படம் வச்சு நாங்கள் வழிபாடுவோம். அதனால குலதெய்வம் பூஜையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தமிழ் நியூ இயரில். தமிழ் நியூ இயர்ன்ட்டு அப்படின்னு இல்லைங்க, நம்ம எந்த பூஜைகள் பண்ணாலுமே வந்து முதல்ல நம்ம வந்து வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர். வினை தீர்க்கும் விநாயகர். அவருக்கு அடுத்தது நம்ம யாரை வழிபடணும்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வமை தான் நம்ம வந்து வழிபடணும். ஸோ அந்த குலதெய்வ வழிபாடு வந்து கம்பல்சரி எல்லா பூஜையிலுமே நான் வந்து பண்ணுவேன், மிஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ அவங்களுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செப்ரேட் பிளேட்டே அவங்களுக்காக ஒதுக்கி, அவங்களுக்கு வெத்தலை பாக்கு, கல்லு பாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், வந்து களிப்பாக்கா கல்லுப்பாக்கான்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல, அது என்னமோ சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த பாக்கு வந்து வச்சு பூஜை பண்ணுறது அப்படின்றது வந்து விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த பாக்கு வச்சுருக்கேன். அவங்க ஒரு பெண் தெய்வம், என்னோட குலதெய்வம் பெண் தெய்வம் அப்படின்றதுனால வாசனையாக மல்லிப்பூ இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மல்லிப்பூ வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்காக மஞ்சத்தூள், இது வந்து கோபுர மஞ்சத்தூள் நான் வந்து வாங்கியிருந்தேன். குலதெய்வத்துக்கு வந்து வைக்கிற மஞ்சள் தூள் வந்து வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தாலி செயின் யூஸ் பண்ணாலுமே தாலி கயிறு போட்டிருப்போம் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு வைக்கிற அந்த மஞ்சள் தூள் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து வாரத்துக்கு ஒரு தடவை கயிறுல வந்து தேய்ச்சி குளிக்கிற ஹேபிட் உண்டு. ஸோ அந்த மஞ்சத்தூளை வந்து நான் அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதனால குலதெய்வத்துக்கு வச்சிருக்க மஞ்சத்தூள் வந்து நான் கோபுரமாக வாங்கிட்டேன். ஏன்னா நானும் யூஸ் பண்ணுவேன், வேஸ்ட் ஆகாது அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் வந்து இது தாழம்பூ குங்குமம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக தாழம்பூ குங்குமம் வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. அது வச்சுருக்கேன். தென் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பச்சையம்மன் இல்லைங்களா, அதனால அவங்களுக்கு பச்சை கலர் வளையல் அதுவும் நான் வந்து வச்சுருக்கேன். தென் மகாலட்சுமி பூஜையும் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ லக்ஷ்மி குபேரர் படம் நான் வச்சுருக்கேன், மகாலட்சுமி உருவப்படமும் வச்சுருக்கேன். அவங்களுக்கும் வந்து பச்சை நிறம் அப்படின்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என் குலதெய்வமும் பச்சையம்மனா, அதனால நான் மோஸ்ட்லி பூஜை பொருட்கள் வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் வளையல், பச்சை புடவை, பச்சை ஜாக்கெட் பெட் அந்த மாதிரியே நான் வாங்கிடுவேன். ஏன்னா காமனாக 2 பேருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நான் அப்படி வாங்கிப்பேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நான் நெய்வேத்தியம் வந்து சக்கரை பொங்கல் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். பட் நேரம் எப்படி அமையுது அப்படின்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்வீட் வாங்கி வச்சுருவோம். ஏன்னா ஸ்வீட்டாக ஸ்டார்ட் பண்ணி நியூ இயர், ஒரு தமிழ் வருடம் பிறக்குது, தமிழ்ன்ட்டு இல்லை, ஒரு வருட பிறப்பு அப்படின்னாலே வந்து ரொம்ப விசேஷம் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து ஸ்வீட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்வீட்டுமே கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். எங்கள் வீட்டில் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்ற ஹேபிட் இல்லை. எங்கள் வீட்டிலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்ற ஒரே ஆள் என் சிஸ்டர் மட்டும்தான். அவள் தான் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுவாள். ஸோ அதனால நான் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். மஞ்சத்தூள் வந்து நான் இப்போ ஸ்வீட் கூட வெறும் ஸ்வீட் வைக்காம 2 வெத்தலை, 2 வாழைப்பழம் வச்சு, பூவு, அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த எலுமிச்சை பழமும் வச்சு அது கூட மஞ்சள் வச்சு தனியாக ஒரு பிளேட் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த பழங்கள் வச்சிருக்க பிளேட்லேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் வந்து வச்சுருப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி 5 தட்டு கணக்குக்கு வந்து 5 தட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ 5 தட்டு வந்து வச்சுருக்கேன். என்னோட நெக்லஸ் வந்து நான் கண்ணாடியில் மாட்டி விட்டுருக்கேன். ரொம்ப முக்கியமான ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி தான் இந்த பூஜையில். அதனால நான் வந்து கண்ணாடி வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா கண்ணாடியை வந்து காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும்னா கண்ணாடி இதெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு கண்ணாடியில் நம்ம முகம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி எல்லாத்தையும் ஒரு டேபிளில் வச்சுட்டேன். ஹாலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் நான். ஏன்னா வந்து எந்திரிச்ச உடனே பூஜை ரூமுக்கு அப்படியே குளிக்காம போக வேண்டாம் அப்படின்றதுனால நான் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாலில் தான் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மறுநாள் காலையில் நான் எந்திரிச்சு முதல் வேலையாக குளிச்சிட்டேன். ஏன்னா நம்ம குளிச்சாதான் அடுத்தடுத்த வேலைகள் வந்து வேகமாக நடக்கும் அப்படின்றதுனால நான் யூஸ்வலாகவே எந்திரிச்சோன்னே குளிக்கிற ஹேபிட். விசேஷ நாளில் மறக்காமல் அதை பண்ணிவிடுவேன், சோம்பலே படமாட்டேன். எந்திரிச்சு முதல்ல நான் குளிச்சுட்டு நான் வந்து கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ நான் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா என் ஹஸ்பண்டும் கூட எந்திரிச்சு வந்துட்டாங்க. உடனே வந்துட்டு அவங்க ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு எல்லாருமே நாங்கள் வந்து இது பண்ணிட்டு சித்திரக்கனி முதல்ல நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டோம். அப்புறம் என் தங்கச்சி வந்து பாப்பாவுக்கு வந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தா. என் தங்கச்சி வந்துட்டா, ஏன்னா நான் மிஸ் பண்ணேன். என்னடா தமிழ் நியூ இயர் அதுமா இன்னும் அவள் இல்லையேன்னா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து அவள் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால அவளும் காலையில் வந்தோன்னே ரொம்ப ஹாப்பி. அவள் காலையிலேயே வந்துட்டா, அவங்க வீட்டில் பூஜைலாம் பண்ணிட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து அழகாக, அவள் தான் எப்பவுமே யூஸ்வலாக மேக்கப் போடுவாள். ஸோ அழகாக மேக்கப்லாம் போட்டுட்டா. அதுதான் வந்து வீடியோவில் அவங்க வந்து அவங்க அப்பா கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க, நான் மேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காலையில் நம்ம வந்து முதல் வேலையாக நம்ம வந்து வீடை சுத்தம் பண்ணணும்.
ஸோ வீடெல்லாம் பெருக்கி கூட்டிட்டு வராண்டா ஃபுல்லாக நான் பெருக்கி கூட்டிட்டு ஃபுல்லாகவே மேப் போட்டுட்டேன். ஆக்சுவலாக வராண்டாவில் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேப் போட்டேன், வீட்டில் போடலை. ஏன்னா பூஜை அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் பண்ணலை. வெளியே மட்டும் ஆளுங்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வெளியே வந்து நான் மாப் போட்டு விட்டுட்டேன். எப்போவுமே மாப் போடுவோம் இல்லையா, தினமும் நம்ம தண்ணி தெளித்து கோலம் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நான் மாப் போட்டு கோலம் போடுறேன், அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து நான் வந்து நிலவாசல்ல, ஏன்னா விசேஷ நாள் அப்படின்றதுனால நிலவாசல்ல வந்து நான் மஞ்சள் தூள் வந்து யூஸ் பண்ணேன். இந்த மஞ்சள் தூள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மஞ்சள் தூள் வந்து நான் எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டேன். மஞ்சள் தூளில் கொஞ்சம் ஜவ்வாது, பச்சை கற்பூரம், பன்னீர், அதுக்கப்புறம் சந்தனம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் வந்து அந்த நிலவாசல்ல வந்து தடவி விட்டுட்டு அதுக்கு மேலே கோலம் போடுவேன். ஏன்னா நிலவாசல் தேவதை அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ இந்த மாதிரி வாசனை நிறைஞ்ச பொருள்லாம் போட்டு நம்ம மங்களகரமாக வாசலை இப்படி ரெடி பண்ணும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கூட நம்ம பூவுமே வைப்போம், விளக்குமே ஏற்றுவோம். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்போ பண்ணாலும் அதான் பண்ணுவேன். இது ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க. விசேஷ நாட்கள்ல மட்டும் நான் இந்த மாதிரி வந்து பண்றது. இதுக்கு முன்னாடி நான் செம்மண் போட்டுட்டு இருந்தேன். பட் அதை விட காவி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்ளை பண்ண உடனே வேற காஞ்சிருது. ஸோ டக்குன்னு எனக்கு கோலம் போடுறதுக்கும் ஈஸியா இருக்கு அப்படின்றதுனால நான் வந்து இப்ப காவி தான் யூஸ் பண்றேன். இது வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணணுமா பூஜை பண்ற அன்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. நம்ம சில டெக்கரேஷன்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, பூஜை பண்ணும்போது சில டெக்கரேஷன்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னமோ பார்க்க அட்ராக்டிவா அழகா இருக்க மாதிரி கண்ணுக்கு தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னோட டைல்ஸ் நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா, இந்த டைல்ஸ்ல வந்து வெள்ளை கலர்ல போட்டேன். எனக்கு அவ்வளவா ஆப்டா தெரியல. ஏதோ மாவை வந்து அப்படியே தூவி விட்டா மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஒரு கோலம் போட்ட ஒரு எஃபெக்டே எனக்கு வந்து ஃபீல் ஆக மாட்டேங்குது. அதுக்காக எப்பவுமே நான் வந்து விசேஷ நாள்ல நம்ம எல்லாமே ரசிச்சு பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருந்தா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிடணும் இல்லைங்களா, ஸோ அதனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். இந்த கோலம் வந்து எந்த பூஜை வந்தாலும் எந்த விசேஷமானாலும் அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி இந்த ஒரு கோலமே தான் நான் போடுவேன். ஏன்னா இது எங்க பாட்டி சொல்லி கொடுத்தது. விசேஷ நாட்கள் அப்படின்னா இந்த கோலம் தான் கம்பல்சரி போடணும், அதுதான் வீட்டுக்கு லட்சுமி கலாச்சம். ரங்கோலியும் இருக்கணும், கம்பி கோலமும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிலவாசல்ல வந்து பாத்தீங்கன்னா தாமரை கோலம் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து எப்பவுமே போடுவேன். அதுக்கப்புறம் அடுத்த வேலை பார்த்தீங்க அப்படின்னா பூஜை வெளியே ஹாலில் வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அவங்க எல்லாரையுமே நம்ம கொண்டு வந்து பூஜை ரூம்ல வச்சிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் ஆட்கள் நடமாட்டம் இருக்கும், நம்ம வீட்டில் அடுத்தடுத்து வேலைகள்லாம் பார்ப்போம், யாராச்சும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க போவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். ப்ளஸ் வந்து இது பூஜைக்கு சம்பந்தமான விஷயம் அப்படின்றதுனால பூஜை ரூம்ல இருக்கிறது தான் உகந்தது. காலையில எந்திரிச்சு நேரா பூஜை ரூமுக்கு போக வேணான்றதுனால நான் ஹாலில் வச்சிருந்தேன். இப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜை ரூம்ல ஒன்னொன்னா அசம்பிள் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட பூஜை ப்ரிப்பரேஷன். ஸோ எல்லாமே கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து வச்சுட்டேன். ஓகேங்களா, ஒன்னொன்னா 5 தட்டியுமே நான் கொண்டு வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நான் என்ன மாதிரியெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தேன், அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ இன்னும் முடியல. பார்ட் 2ல என்னோட பூஜை செலிப்ரேஷன் இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள்.